சொன்னீங்கல்ல அவரோட பேர் தான் இளவரசர் குணசீலனா. இத்தனை வருஷத்துல பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு அழகான ஆண்மகனை நான் பார்த்ததே இல்லைன்னா. சொல்லிக்கிட்டேதான் இருப்பாளா இல்ல ஏதாவது பக்கத்துல வந்து பேசுவாளா? பேரு குணசீலன்னு சொல்லிட்டீங்க. அப்பா என்ன ஒரு இனிமையான பேரு. ஐயோ ஆமாம்மா, அவர் அழகுக்கு ஏத்த மாதிரியே நல்ல அழகான பேருனா. சொன்னதும் உடனே அவன் வாய புழக்கிறாளே. கண்ணே, எதற்கு அவனையும் எவனையும் தூது விட்டுக்கிட்டு? என் பெயர் குணசீலன், உன்னுடைய பெயர்? அட போங்க, என் பேர் என்னன்னு நான் அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடுவேனா? வேறு தானே கேட்டேன், வேற ஏதாவது கேட்டனா? ஆமா, உன்னுடைய பெயரானது என்னம்மா? என் பேரு வினோதவல்லின்னு நான் சொல்லவே மாட்டேங்க. வினோதவல்லி, இப்படிப்பட்ட பெயரை நான் என்றுமே கேட்டது கிடையாது. ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ அண்ணா, ஏமா இவர் என்னன்னா திடுதிப்புன்னு இப்படி கேக்குறாரு? என்ன தப்பா கேட்டேன்? என்ன பிடிச்சிருக்குதான்னு கேட்டேன். ஏய், என்ன பிடிச்சிருக்குதான்னு கேட்டது ஒரு தப்பாடா? அவருக்கு கொடுக்குறதுதான் கேட்டுருக்கீங்க அண்ணா. எனக்கு அவரை பார்த்ததுமே இவ்வளோ அழகு இத்தனை வருஷமா நான் பார்த்ததே இல்லையா? அதனால இத்தனை வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு அழகான ஆண்மகனை பார்த்ததும் என் மனசுக்குள்ள திடீர்னு வந்துச்சு ஃபீலிங்ஸ். இந்த அம்மா என்ன பாட்டு புதுசு புதுசா பாடுதே? அடே மஞ்சுருவாடி, ஒரே ஃபீலிங்ஸா இருக்குதுண்ணா. என்னடா சொல்றா? என்ன பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா? ஏமா அம்மா எதுக்கு நான் அவரே கெஞ்சி வராரு? ஏன் நம்ம மிஞ்சி போகணும்? அப்படிங்களா? பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு நான் பிடிக்கல, ரெண்டுல ஒரு வாரம் சொல்லிவிட்டா பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஏதாவது தப்பானா? அதெல்லாம் ஒரு எங்க மாமியார் கூட தப்புதான் பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்குதுன்னா ஒண்ணுமா அவளையே நல்லாதான் இருக்கிறா. அப்ப சொல்லிடவா? சொல்லிடுறேன், நான் இருக்கிறேன். நிஜமா சொல்லிடவா? என்னடா சொல்றா? ஏதாவது சீக்கிரமா ஏதாவது கேட்டு சொல்றான்னு கேட்டுக்கிட்டான் இருக்கிறேன். ஏன் சிந்தனை சும்மா விட்ட மாதிரி பாக்குறீங்க? எவ்வளவு நேரம் தானே பொறுத்து போறது? ஏமா அண்ணா, நீங்களே சொல்லுங்களேன் என்னன்னு. அவர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. எனக்கு அவர்கிட்ட சொல்றதுக்கு ஒரே ஷையா இருக்குண்ணா. ஏமா சொல்றது சாய? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மூணாவது ஆளெல்லாம் கூட்டம் தானாவது வைக்கவே கூடாது. அப்படியா? நேரடி நீங்களே போய் மோதிக்காங்க. அப்படியா? மூணாவது ஆள் வச்சுக்கினா அப்புறம் கதை. இவ என்ன சொல்றா? நான் எவ்வளவு போய் நேரா கேட்டேன். என்ன பிடிச்சிருக்குதா பிடிக்கலன்னு சொல்றதுக்கு இவளுக்கு என்ன வலிக்குது? மழை சொல்லுமா அந்த ஆளு வேற என்னங்க வரத பார்த்தா என்னுடைய 2 பேருடைய முகத்தை பாரடா, எப்படி எல்லாம் இருக்கிறோன்னு. இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு அழகு நான் பார்த்ததே இல்ல. அதனால இந்த அழகான உங்களுடைய முகத்தை பார்த்ததும் எனக்கு இந்த அழகான ஆண்மகன் மீது சரி மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா எனக்கு அரை முன்னாடி விடுவதானடி நாம எதுக்காக வந்தோம்? நாம எதுக்கு வேலை ஓடுறதுக்காக வந்தோம். நீ மனசு வச்சா நம்ம ஒரு சிக்கலாம் நெஞ்சு
எதுக்கடி சும்மா அதே இதையும் பேசி என்னடா எரியுது ஒரு பெண்ணினுடைய இன்பமானது இப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு நாள் கூட நான் நினைச்சு பார்த்தேன். நான் நாளையில இருந்து கோமாளி வேஷம் போட மாட்டேன். நான் நாளையில இருந்து இந்த மாதிரி இளவரசர் வேஷம் தான் போடுவேன். போட்டி உங்களே எப்படி பொம்பளை வேஷம் விட்டு ஜோலியா ஒண்ணா படுத்துறாங்களோ நாளைக்கு என்ன தெரியுமா? நாளைக்கு நீதான் பிசில கதாநாயகன். அண்ணே, என்னடி இப்படி குமிட்டி போட்டுட்டா எப்படி? ஐயோ போடுங்க 3 நாள் இடிஞ்சு போயிருக்கு. நேற்றை இடித்து விட்டேன் கட்டுவதற்கு கால் போடுவேன். ஏங்க ஏய் போய் பாண்டவர்களை தன்னை தேடி ஆமாங்க காடு மனம் மனாந்திரம் என்று தீவு தீவாதிரி சொல்லி படிங்க. இந்த மனத்துக்கு வந்திருக்கிறோம். வந்து ஆமா. தேடிக்கிட்டே இருக்கு. ஆமா எங்கேயும் காணவில்லை. எங்கேயுமே காணல. யாரோ வருவது போல் தெரிகிறது. அது அவங்க அவர் ஒரு தர்மகர்த்தாங்க. ஏய் ஓ சீக்கிரமாக எங்க நீ தேடினாயா இல்லையா? நானும் தொலைவிட்டு தான் இருக்கிறேன். இவன் தேடுகிறானா இல்லையா? நான் தேடிட்டு தாங்க இருக்கிறேன். என்ன போஷாயமா? இல்ல ஏய் ஓய் அப்படியே உன்னை கசகசான்னு பண்ணி போடுவேன். அது காலையில நாளைக்கு தான் கறி எல்லாம் எடுத்து பிரியாணி பண்றப்ப கசகசா பட்டா லவங்கம் எல்லாம் இஞ்சி போட்டு போடுவாங்க. முடிக்கலாம். பெண்ணினுடைய இன்பத்தை நான் ஒரு நாள் ஒரு தினம் கூட கண்டது கிடையாதுடா. இந்தா எடுத்துட்டு போடா. இதே மாதிரி பண்டாட்டி ஒரு நாளைக்கு விட்டா பரவாயில்ல. ஏய் என்ன போற? நான் இங்கேயே தான் ஜாமி இருக்கிறேன். ஆனா போகலாம். போலாம். இந்த பக்கம் போய் பார்ப்போமா? பாண்டவரை தேடி திருந்தேன். பாண்டவரை தேடி திருந்தேன். என்னடா இந்த வனத்திலே மணல் காடோ இருக்கும் பொழுது திடீரென்று தடுக்கி விழும். ஐயோ மரம் சாய்ந்திருக்குமோ தெரியலீங்களே. இதான் காத்து மழை எல்லாம் அடிக்குதுங்க. இதோ முணுமுணுப்பு சத்தம் போல் கேட்கிறது. முணுமுணுக்குற சத்தமா? இது எதுவுமே பேசாம பார்த்திருந்தா எப்படி நீ தொட்டா அந்த அம்மாக்கு போச்சு கூசம். 10 மாசம் என்னன்னு போய் பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு காடு ஆமாங்க. எங்க பார்த்தாலே ஒரு புதரா கிடக்குது. ஆனா சுத்தி முத்தி பார்த்தா இந்த சுத்தி இருக்கிற புதரெல்லாம் கம்முன்னு அசையாது அப்படியே நிக்காமல் ஆடாமல் இருக்கிறது. ஆய். ஆனா இந்த செடி மட்டும் அப்படியே அசைந்து அசைந்து வளைந்து வளைந்து ஆடுகிறது. ஆஹா ஆமாங்க. எங்க உயர்ந்து ஒரு ரெண்டுல நீ ஒண்ணு தொடுமா இந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா நீ வெட்டி உன்னை பொதிக்கலாம். நீ பாலைகளத்த போகணுமே மாமா. ஏய் 4 பேர் பொரியரச்சி பின்னாடி பொறிவில் வச்சு ஏய் இதோ சத்தமாக இருக்கிறது. யார் என்று போய் பார்க்கலாம். ஏன்னா என்ன நினைச்சுக்கிற? காத்தடிக்குது கருவ காத்து மாமா ஏ மாமா எங்கடி இந்த பாட்டெல்லாம் கத்துக்கிட்டேன். என்னடி காயமனு யாரும் கேட்டா என்னத்த சொல்லுறது? அதால கூட்ட நல்லா குத்தி முன்னாடி போறீங்க ஆயிரம் வந்துட்டேன். நல்லா கொலைய கரமாரி வச்சு நெருங்கி விட்டான்னு சொல்லி விட்டுப்போம். வா போய் பார்க்கலாம். அதான் அந்த அடிக்கிறாங்க. போய முதல்ல அந்த பக்கம். நாங்க என்ன வேலைன்ற கூட இவன் வந்து சும்மா எங்களை தொந்தரவு பண்றான். பள்ளிக்கூட போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம் அட மைனாவே 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 வா. எதுக்கடி இந்த பாட்டு இந்த டைம்ல நமக்கு எதுக்கடி பாட்டு பாடல் பாட்டு பாடுற நேரத்துல ஓய்வு எடுத்துட்டேன். தனியா படுத்தா ஏறவில்லை. இத இருக்கிறவன் ஏன்னா பல்ல இருக்கிறவன் பகராதீங்க.
இல்லாத என்னடா வேலைக்கு பார்த்துட்டே போவோம். வாழைக்காய் எடுத்து போய் தச்சு போட்டு சாப்பிட்டு போ. அப்படி கூட மாறிக்கிறான் கருமாந்தத்தை. ஏ பீத்தலையா